அமர்ந்திருக்கிறது தான் ரொம்ப கடினமான ஒரு வேலை. அமர்ந்திருக்க முடியாது. எப்படி பாஸ்டர் அமர்ந்திருப்பது? பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டிருக்கிறது, தேவைகள் தலைக்கு மேல் போய் கொண்டிருக்கிறது, நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, வயது போய் கொண்டிருக்கிறது, பலவீனங்கள் கூடிக்கொண்டே போகிறது, தேசத்தினுடைய காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி அமர்ந்திருப்பது? எங்களால் அமர்ந்திருக்க முடியாது என்று சொல்வீர்களே, ஆனால் நாம் அவரிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. சங்கீதம் 46:10 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருங்கள், நீங்கள் அமர்ந்திருங்கள். அப்படின்னா உட்கார்ந்துருங்க அப்படிங்கிறது இல்ல, அமைதியா இருங்க. மெயின்டைன் காம்னஸ், அமைதியை காத்துக்கொள்ளுங்கள். கீப் காம். ஆமே. நீங்கள் அமர்ந்திருந்தால் அவர் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. ஆமே. நீங்க எழுந்தருளினால் அவர் அமர்ந்திருப்பார். வெரி ஸ்வீட் எக்ஸாம்பிள். மார்க் 4ஆம் அதிகாரம் கடைசி அந்த வேத பகுதிகள், சீஷர்கள் அக்கறைக்கு போகிற அந்த பயணம். இவங்க எழும்புகிறது வரைக்கும் அவர் அமர்ந்திருந்தார். ஆமென். இவர்கள் அமர்ந்த போது அவர் எழுந்திருந்தார். அல்லேலூயா. காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது, அலைகளுடைய முழக்கம், கப்பல் அங்கும் இங்குமாக அலசடிப்படுகிறது. இவர்கள் எழுந்தருளி நிற்கிறார்கள், இவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், இவர்கள் முயற்சிக்கிறார்கள், இவர்கள் ஆமென் அந்த கப்பலை, அந்த படகை கரைக்கு நேராய் திருப்புவதற்காக முயற்சிக்கிறார்கள். இவர்கள் செய்கிறது வரைக்கும், இவர்கள் எழுந்து தங்களுடைய காரியங்களை, தங்கள் அனுபவங்களை முயன்று பார்க்கிறது வரைக்கும் இங்க ஒருத்தர் அமைதியாவே இருந்தார். எப்ப இவங்களால முடியாம, இவங்களால செய்ய முடியாது, இனிமே அவ்வளவுதான் என்று சொல்லி இவர்கள் அமர்ந்தார்களோ, அமைதியானார்களோ, இவர் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல அமர்ந்திருங்கள், அவர் நமக்காய் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருங்கள், உங்கள் ஆத்துமா அமர்ந்திருக்க விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை இருக்கட்டும், ஆமென், அவருக்கு ஒரு செகண்ட் போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சமாரியாவினுடைய பஞ்சத்தை ஒரு இரவிலே மாற்ற அவரால் முடியும் என்றால், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு சமாரியாவின் பஞ்சத்தை ஒரு இரவிலே மாற்ற அவரால் முடியும் என்றால், கொலைக்கு நியமிக்கப்பட்ட, மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பேதுருவை ஒரே இரவிலே பாதுகாக்க அவரால் முடியும் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஒரு நொடி பொழுதுல காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அவரையே நோக்கி அமர்ந்திருப்போம், அவரே இருப்போம். அவர் எழுந்தருளட்டும். ஆமென். அவர் உயர்ந்திருக்கட்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லும். ஆண்டவரே, நான் அமர்ந்திருப்பேன், நீர் உயர்ந்திரும். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்தால் தான் அவர் உயர்ந்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எழும்பி, இல்ல நான் செஞ்சு பார்க்கிறேன், நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், நான் பிரயாசப்பட்டு பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு, சரிப்பா நீ பாரு, நீ பண்ணு, உன் காரியத்தை நீ செய்யன்னு சொல்லி அவர் அமைதியா இருப்பார். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளால முடியாம திரும்ப அவரிடத்துல வருவோம், அன்றைக்கு அவர் எழுந்தருளுவார். ஆமென். அதற்கு முன்பாகவே, அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்.